ஹலோ, வெல்கம் டு சுப்பீரியர் ஃபுட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பீட்சா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல மைதா மாவு 365 கிராம் எடுக்கணும். அப்புறம் தண்ணி 180 ml. அப்புறம் பேக்கிங் பவுடர் 3 டீஸ்பூன். ஒரு பவுல்ல மாவு. அப்புறம் பேக்கிங் பவுடர். பைனாப்பிள் டாப்பிங் பீட்சா இப்போ ஃபேமஸா இருக்கு. அதுக்கு சால்ட் 3/4 டீஸ்பூன். கட் பண்ணி பைனாப்பிள் டாப்பிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வுடன் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் பண்ணி பீட்சா மேல டாப்பிங்கா போடலாம். இது வந்து ஏன் கலக்குறோம்னா உப்பு வந்து அங்கங்க இருக்கும் மாவுல, அதனால ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா உப்பு அங்கங்க இருக்காது. அப்புறம் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஆலிவ் ஆயில் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணி 180 ml. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து 180 ml தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சில மாவு வந்து வித்தியாசப்படும், அதனால வந்து உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து மாவு பிசைஞ்சிக்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு வந்து உள்ளங்கை கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிசைஞ்சிக்கோங்க. இது இந்த மாவு வந்து நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு உடனே நம்ம வந்து பீஸா ரெடி பண்ணிடலாம். இந்த பீஸா வந்து நம்ம 1 மணி நேரத்தில் நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ ஈஸ்டெல்லாம் போட்டோம்னா நம்ம வந்து மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பட் இது பேக்கிங் பவுடர் போடுறதுனால நம்ம வந்து ஒரு 1 ஹவர்லேயே நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் பீஸா. அதுக்கு இந்த டாப்பிங்ஸ் வந்து நான் ஜலபினாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன். வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது டொமேட்டோ ஸ்லைசஸ். அப்புறம் சீஸ் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மொசரெல்லா சீஸும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது ஹோம்மேட் பீஸா சாஸ். பீஸா சாஸ் இல்லாதவங்க நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் மாவை வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்துருக்க அளவு வந்து 2 பீஸா பண்ணலாம். அதில் 2 வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் லைட்டாக மாவு தூவி நல்லா ரவுண்டாக பீஸாவை வந்து நல்லா உருட்டுங்க ரோலிங் பின்னால். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிக்குங்க. அப்புறம் நம்ம அந்த பீஸா ஓரத்தில் வந்து நம்ம கையால் லைட்டாக வந்து புஷ் பண்ணி விடணும். அது வந்து எதுக்காகனா அப்போ வந்து க்ரஸ்ட் நல்ல ஓரத்தில் வந்து நல்லா க்ரஸ்டாக இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இந்த ஸ்டெப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பீஸா வந்து நீங்கள் எப்படி வச்சிங்கன்னா அதே மாதிரி எல்லா சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். பீஸா ஓரத்தை சுற்றி கையால் கொஞ்சம் குண்டாக வர மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் கடையில் வாங்குற மாதிரி க்ரஸ்ட் வரும்.
அழுத்தி விட்டதுக்கப்புறம் பீஸா ட்ரே எடுத்து அதில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கால் எல்லாத்தையும் குத்தி விடுங்க. இல்லாட்டி வந்து நான் என்னாவும் பேக்கிங் பவுடர் போட்டதுனால நடுவில் மட்டும் நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால் ஃபோக்கில் குத்தி விட்டால் அது வந்து உப்பாது. அதுக்கப்புறம் மேலே வந்து பீஸா சாஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப நிறைய பீஸா சாஸ் போட்டிங்கன்னா அடியில் வந்து தண்ணி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து சீஸ் தூவணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ சிக்கன் பீஸா இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீஸாலாம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து குக் பண்ண சிக்கன் அதை மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நான் வந்து தக்காளி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் மேலே தூவணும். பைனாப்பிள் டாப்பிங் பீஸா ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு பைனாப்பிள் வாங்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பீஸா மேலே டாப்பிங்காக போடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மேலே ஜெலோபினாஸ் வைக்கிறேன். இப்போ இதை வந்து ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். உங்களுடைய யம்மி பீஸா ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.